ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லேத் ஆப்ரேஷன்ஸ். ஸோ லேத் மிஷின்னா என்ன அப்படின்றத பற்றியும் லேத் மிஷினில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சிஎன்சி மிஷின் வந்து கற்றுக்கிறவங்க, சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கவங்க எல்லாருமே வந்து சிஎன்சிக்கு மெயினான பேஸானதே வந்து லேத் மிஷின் தான். ஸோ லேத்தில் என்னென்ன நம்ம வந்து மேனுவலாக பண்ணுவோமோ அதை தான் வந்து சிஎன்சியில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ லேத் மிஷின் அப்படி எடுத்துகிட்டனாலே டர்னிங், ஃபேஸிங், ட்ரில்லிங் இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேஷனுமே வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் லேத் மிஷினா என்ன அப்படின்றத பற்றியும் லேத் மிஷினுடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றியும் அதோட யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லேத் மிஷின். ஸோ a machine tool that rotates workpiece about an axis of rotation to perform cutting, sanding, knurling, drilling, deformation, facing and turning with tools that are applied to workpiece to create an object with symmetry about that axis. ஸோ லேத் மிஷின் பற்றியும் லேத் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பற்றியும் டைப்ஸ் ஆஃப் லேத் மிஷின் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லேத் மிஷின் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து சக் அப்படின்ற ரொட்டேட்டிங் ஒரு இடம் வந்து இருக்கும். ஸோ அந்த சக்கில் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்டை ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். அப்படி ரொட்டேட் பண்ண வச்சுட்டு நம்மளுடைய கட்டிங் டூலை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக வச்சு அதை வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ லேத் மிஷின் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா மெயினாக நம்ம வந்து பண்ணுறது வந்து ஃபேஸிங், டர்னிங், ட்ரில்லிங் இதுதான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ தமிழில் பார்த்தோன்னாக்கா அச்சில் சமச்சீராக ஒரு பொருளை உருவாக்க பணிப்பகுதியில் பயன்படுத்தப்படும் கருவிகளை கொண்டு சுழற்சியின் அச்சில் ஒரு பணியை சுழலும் இயந்திர கருவி. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஃபேஸிங், டர்னிங், கட்டிங், ட்ரில்லிங் இது எல்லாமே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் லேத் மிஷினில். ஸோ லேத் மிஷின் ஆப்ரேஷன் எடுத்துட்டாக்கா ஃபஸ்ட்டு வந்து டர்னிங். டர்னிங் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா A cutting tool removes material from the outer diameter of a rotating piece to reduce the workpiece diameter of the desired dimension. ஸோ ஒரு சர்க்குலர் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய டயாமீட்டரை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த டர்னிங்ன்ற ஆப்ரேஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு இதுதான் வந்து ஒர்க் பீஸு, கீழே கொடுத்துருக்குறதா வந்து டூலு. அந்த டூலை நம்ம வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் நம்ம அதை மூவ் பண்ணுறது மூலயமா அது எந்த அளவுக்கு மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டைமென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த டர்னிங் ஆப்ரேஷன். இதில் வந்து 2 டைப் ஆஃப் டர்னிங் இருக்குது, ரஃப் டர்னிங், ஃபினிஷ் டர்னிங் சொல்லி. ரஃப் டர்னிங் அப்படின்றது வந்து ரிமூவ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இன் த ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம். ஃபினிஷ் டர்னிங் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் a smooth surface finish and the workpiece is the final accurate dimension. ஸோ நமக்கு வந்து ஒரு 20 mm டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு 15 mm வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த கட்டிங் டூலை யூஸ் பண்ணி அதனுடைய மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபீட் அதிகமாக்கி அதை நம்ம ஆல் ஓவராக வந்து நம்ம வந்து அதில் கிராஜுவலாக மூவ் பண்ணும்போது அதில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு ரெக்வயர்ட் டைமென்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து வரும். ரஃப் டர்னிங் அப்படின்றது நம்ம மெட்டீரியல் அதிகமாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோடைய மேற்பரப்பு பார்த்தா சொரசொரப்பு தன்மையோட அதிகமாக இருக்கும், அதுக்கு பேர் வந்து ரஃப் டர்னிங். ஃபினிஷ் டர்னிங் அப்படின்றது வந்து நம்ம அந்த வேகமாக தள்ளாமல் கம்மியான மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஸ்லோவாக அதை மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அது மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து நல்லா பாலிஷிங்காக வந்து இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஃபினிஷ் டர்னிங் சொல்லி பேர். டர்னிங்லேயே நிறைய டைப் இருக்குது. இது வந்து ஸ்டெப் டர்னிங். ஸ்டெப் டர்னிங் கிரியேட்ஸ் 2 சர்ஃபேசஸ் வித் சேஞ்சஸ் இன் டயாமீட்டர் பிட்வீன் தம். ஸோ ஸ்டெப் டர்னிங் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பெரிய டயாமீட்டர் ஒன்று இருக்கும், சின்ன டயாமீட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து சேஞ்சிங் டயாமீட்டர். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் வந்து ஸ்டெப் டர்னிங் சொல்லி பேர். ஸோ இதில் டயாமீட்டர் 2, டயாமீட்டர் 1 2 டைப் ஆஃப் டயாமீட்டர் இருக்கும். சம் பர்டிகுலர் லென்த்துக்கு வந்து அது வேரி ஆகிட்டு இருக்கும். இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து டர்னிங் டூல், கட்டிங் டூல். ஸோ ஃபீடு வந்து நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து ஃபீடு வந்து கொடுக்குறாங்க. ஒர்க் பீஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் வந்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும்போது ஸ்டெப் டர்னிங் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். டேப்பர் டர்னிங் அப்படின்னாக்கா ஆங்கிள்டு மோஷன் பிட்வீன் த ஒர்க் பீஸ் அண்ட் கட்டிங் டூல் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் டயாமீட்டர் இன் 2 சர்ஃபேசஸ். ஸோ நமக்கு இதில் வந்து 2 டயாமீட்டர் இருக்கக்கூடிய இடத்த பார்த்தோம். ஸோ அதே மாதிரி டேப்பர் டர்னிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து டயாமீட்டர் வந்து வேரி ஆகும், பட் அதனுடைய கிராஸ் சர்ஃபேஸ் வந்து ஆங்கிளில் வந்து நமக்கு வந்து இருக்கிறதா வந்து டேப்பர் டர்னிங். நெக்ஸ்ட் வந்து சாம்பர் டர்னிங். சாம்பர் டர்னிங் கிரியேட்ஸ் ஆங்கிள் டிரான்சிஷன் ஆஃப் கட்டிங் எட்ஜ் 45 டிகிரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஸ்டெப் டர்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த சின்ன டயாமீட்டரை வந்து
ஷார்ப் எட்ஜோடு இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அசம்பிள் பண்ணும்போது அந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் வரும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து சாம்பரிங் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. சாம்பரிங் பண்ணுறது அப்படின்றது வந்து 45 டிகிரி ஆங்கிளில் அந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜை வந்து நம்ம வந்து கிராஸாக நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் வந்து சாம்பரிங். ஸோ அதுக்கு கட்டிங் டூல் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதை 45 டிகிரியில் நம்ம வச்சு நம்ம ஃபீடு பண்ணும்போது ஃபீடு கொடுக்கும்போது நமக்கு அந்த ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும். இது பேர் வந்து சாம்பர் டர்னிங். நெக்ஸ்ட் வந்து கான்டூர் டர்னிங் அப்படின்றது வந்து த கட்டிங் டூல் ஆக்சிலரி ஃபாலோஸ் த பாத் வித் த ப்ரீ டிஃபைன் ஜியாமெட்ரி. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஜியாமெட்ரியை பேஸ் பண்ணி கட்டிங் டூல் வந்து நமக்கு வந்து ட்ராவல் ஆகி நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கு பேர் வந்து கான்டூர் டர்னிங் சொல்லி பேர். நம்ம க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து கட்டிங் டூல், டர்னிங் டூல். ஸோ நமக்கு ஃபீட் டைரக்ஷன் வந்து இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கிற சைடு வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபீடு வந்து டைரக்ஷன் வந்து ஃபீட் பண்ணுறோம். ரொட்டேட்டுன்னு பார்த்தோன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஒர்க் பீஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. செகண்ட் ஒன் வந்து ஃபேஸிங். ஃபேஸிங் இஸ் an operation of machining that ends the work piece that is perpendicular to the rotating axis to produce the desired part length smooth face surface by removing the layer of material. ஸோ நம்மளுடைய ஒரு ஆப்ஜெக்டினுடைய டயாமீட்டரை குறைக்கிறதுக்கு நம்ம டேர்னிங் பண்ணோம். ஸோ அதனுடைய லென்த்தை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபேஸிங் பண்ணுறோம். ஸோ ஃபேஸிங் அப்படின்றது வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நம்ம வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்காகவும் அந்த ஆப்ஜெக்டினுடைய லென்த்தை நம்ம வந்து குறைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் வந்து இந்த ஃபேஸிங். ஸோ இதில் நம்ம வந்து கட்டிங் டூலை வந்து நம்ம கீழே இருந்து மேலே ஃபீட் டைரக்ஷன் பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து கீழே இருந்து மேலே கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது காம்பனன்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ஒர்க் பீஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபீட் பண்ணும்போது அதனுடைய சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தன் ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து ஃபேஸிங். ஸோ இது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃபீடு கொடுத்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலுடைய லென்த்துமே வந்து குறையுது. ஸோ டயாமீட்டரை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னாக்கா டேர்னிங் பண்ணணும். லென்த்தை வந்து குறைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபேஸிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூவிங். creates a narrow cut in the workpiece. The size of the cut depends on the width of the cutting tool. Multiple tool brushes necessary to machine wider grooves. There are two types of grooving, external and face grooving. So grooving அப்படின்றது வந்து ஒரே டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ரோலரில் நம்ம வந்து கட்டிங் பாத் கிரியேட் பண்ணுறது தான் வந்து க்ரூவிங் அப்படின்னு சொல்லி பேர். இந்த க்ரூவிங் டைமென்ஷன் வந்து நம்மளுடைய கட்டிங் டூலினுடைய டைமென்ஷனை டிபெண்ட் பண்ணி அந்த க்ரூவ் டெப்த்து அதனுடைய வித்து வந்து கட்டிங் டூலை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மாறும். ஸோ ஃபீட் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து கீழேருந்து மேலே வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஃபீட் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு சர்க்குலர் கட் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து க்ரூவிங். பார்ட்டிங் அப்படின்றது வந்து a part cut off at the end of the machining cycle, a tool with a specific shape perpendicular to the rotating axis to make the progressive cut while the workpiece rotates. The edge of the cutting tool reaches the center of the workpiece drop off. So parting அப்படின்றது வந்து ஒரு லென்த்தி ஒரு சர்க்குலர் ப்ராடக்டை நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பார்ட்டிங் அப்படின்றது வந்து இதில் வந்து கட்டிங் டூலை நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே கீழே இருந்து மேலே வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அது சென்டரை ரீச் ஆகும்போது நமக்கு ரைட் சைடில் இருக்கிற பார்ட் வந்து கட் ஆகி தனியாக வந்து விழுந்துடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்ட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டிங் அப்படின்றது வந்து தமிழில் வந்து மர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த்ரெட்டிங் அப்படின்றது வந்து a tool makes along the side of a workpiece cutting threads in outer surface. A thread is uniform helical groove of a specific length and pitch. Deeper thread need multiple passes of a tool. ஸோ த்ரெட்டிங் அப்படின்றது வந்து போல்டு நட்டில் வந்து இருக்கும். ஸோ போல்டில் இருக்கிறது வந்து அவுட்டர் த்ரெட்டு, நட்டில் இருக்கிறது வந்து இன்னர் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெட்டுமே வந்து கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம லேத் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா நம்ம த்ரெட்டினுடைய லென்த்து, த்ரெட்டினுடைய டெப்த்து, அதோடைய பிச்சு வந்து கேல்குலேட் பண்ணி அது மூலயமா நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா நமக்கு தேவையான ரெக்வயர்ட் டைமென்ஷனில் த்ரெட்டு வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு த்ரெட்டு வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து அந்த டூலை வந்து பாஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு த்ரெட்டுடைய டெப்த்துமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து நர்லிங் அப்படின்றது வந்து to produce a regular cross hatched pattern in the work surface. It is done on certain components for effective gripping to prevent from the slipping. The most common knurling pattern is a diamond pattern. ஸோ நர்லிங் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா நம்ம லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் பார்த்தோன்னாக்கா நம்ம ஸ்டெப்ஸ் உள்ளே போகிற இடத்துல இறங்குற இடத்துல பார்த்தோன்னாக்கா நம்ம கைப்பிடி வந்து லென்த்தாக வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல கம்பியில் பார்த்தோன்னாக்கா
பிடிச்சி பார்த்தோம்னா நமக்கு மாதிரி ஒரு மாதிரி சொர ஃபீல் ஆகும். அந்த இடத்துல பார்த்தோம்னா இதே மாதிரி டைமென்ஷன் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த கம்பியை பிடிச்சி ட்ராவல் பண்ணும்போது அது ரொம்ப வந்து ஃபினிஷ்டு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தனாக்கா நமக்கு வந்து வழுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால இந்த மாதிரி நர்லிங் கொடுக்குறதால நம்ம பிடிச்சோம்னாக்கா நம்ம கைக்குமே கிரிப்பாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த நர்லிங் அப்படின்றது வந்து கிரிப்னஸ்க்காக எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நர்லிங் அப்படின்றதுக்கு வந்து தனியாக பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம அதை வந்து அப்ளை பண்ணும்போது ஃபீடு கொடுக்கும்போது நமக்கு டைமண்ட் ஷேப் நர்லிங் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன் ரிமூவ் மெட்டீரியல் from the inside of the workpiece. Drilling is a hole diameter equal to the size of the utilized drill bit. Drill bit size usually positioned either on a tailstock or the lathe tool holder. ஸோ ட்ரில்லிங் அப்படின்றது வந்து நம்ம ட்ரில் பிட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டில் ப்ராடக்டில் நம்ம வந்து ஹோலை வந்து மேக் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ட்ரில்லிங். ஸோ இந்த ட்ரில் பிட் அப்படின்றது வந்து லேத் மிஷினில் இருக்கக்கூடிய டெயில் ஸ்டாக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஹெட் ஸ்டாக்கில் சக்கில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது டெயில் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ட்ரில்லிங் பிட்டை நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த இருக்கக்கூடிய ஒர்க் பீஸ் வந்து ஹோல் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன். ஸோ நம்ம மேக் பண்ணக்கூடிய அந்த ட்ரில் பிட் வந்து இப்போ ஒரு 10 mm டயா ட்ரில் பிட் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹோல் வந்து அக்யூரேட்டாக வந்து 10 mm வருமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக வராது. ஸோ அந்த 10 விட கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா ட்ரில் பிட் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால அதனுடைய டைமென்ஷனில் வந்து வியர் அண்ட் டியர் வந்து இருக்கும். அப்படின்றதால அந்த 10 விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ட்ரில்லிங். ஸோ இதை நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்றதை அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ ரீமிங் அப்படின்றது வந்து ரீமிங் இஸ் அ சைஸ் ஆஃப் ஆப்ரேஷன் தட் enlarge the holes in the workpiece. Reaming removes the minimal amount of the material. Performed after drilling obtain both more accurate diameter and the smoother internal finish. ஸோ நம்ம ட்ரில்லிங்கில் பார்த்தோம்ல அதில் வந்து அதனுடைய டைமென்ஷன் அதாவது 10 mm டயாமீட்டர்னாக்கா அதனுடைய ஹோல் வந்து கரெக்டாக அந்த 10ல் இருக்காது, 9.9 9.95 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா டூல் பிட்டோட வியர் அண்ட் டியர். ஸோ நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து அசம்பிள் ஆகிற இடத்துல கரெக்டாக 10 mm டயா வேணும் அப்படின்னாக்கா இந்த ரீமர் அப்படின்றது வந்து இருக்கும். அந்த 10 mm டயா ரீமரை யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த ரீமர் வந்து ப்ராப்பராக கரெக்டாக அந்த 10 mmனா அந்த 10 mm கரெக்டான டைமென்ஷனில் வந்து நமக்கு வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும். ஸோ ட்ரில்லிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ரீமர் போடுறது மூலயமா நம்மளுடைய கரெக்டான அந்த 10 mm டயாமீட்டர் அப்படின்றது வந்து கிடைக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ரீமிங். நெக்ஸ்ட் வந்து போரிங் operation. A tool enters a workpiece actually removes the material along the internal surface to either create different shape of the enlarged existing hole. ஸோ போரிங் அப்படின்றது வந்து நம்ம பெரிய டயாமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரில் போடணும் அப்படின்னாக்கா நம்ம எடுப்புலேயே வந்து ஒரு பெரிய ட்ரில் போடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும், பவர் வந்து அதிகமாக தேவைப்படும், டர்னிங் ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துல வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரில் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய டயாமீட்டர் இருக்கக்கூடியதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் வந்து போரிங் சொல்லிட்டு பேர். ஸோ அப்படி சின்ன ட்ரில் போட்டு அதுக்கப்புறமா பெருசாக என்லார்ஜ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஆகக்கூடிய பவர் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும், ஆப்ரேஷனும் சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது மூலயமா நமக்கு வந்து ட்ரில் பிட் உடையிறதுமே வந்து தடுக்கப்படும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து போரிங். நெக்ஸ்ட் வந்து டேப்பிங். A tapping tool enters a workpiece actually and cut the thread into the existing hole. The hole matches the corresponding bit size that can accommodate the desired tapping tool used to make a threads on nut. ஸோ நம்ம நட்டில் வந்து த்ரெட் மேக் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம ஒர்க் பீஸை வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த லோட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து டேப்பிங் டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஹெட் ஸ்டாக்கில் வந்து ஒர்க் பீஸ் வந்து லோட் பண்ணியிருக்கோம். டெயில் ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து அந்த டேப்பிங் டூல் யூஸ் பண்ணி அந்த டேப்பிங் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் த்ரெட் நமக்கு வேணுமோ அந்த டேப்பிங் டூலை யூஸ் பண்ணி டெயில் ஸ்டாக் மூலயமா நம்ம அந்த ட்ரில் பண்ணதில் நம்ம வந்து டேப்பிங் போடுறது மூலயமா நமக்கு வந்து இன்டர்னல் த்ரெட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டேப்பிங்.